இன்னொரு விஷயம் வந்து நான் படத்தினுடைய டீமுக்கு பெரிய அளவில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகுமார் அவர்கள்னாலே டக்குன்னு பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து அந்த உரியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்டர்வல் அந்த தாபா ஃபைட் தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, இந்த படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல, ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு தாபா ஃபைட் இருக்கு. அங்கேயும் ஒரு பக்கம் வந்து உரியோடைய அந்த சீனை பார்க்குற மாதிரி இருக்கு. மேபி விஜயகுமாரும் அந்த தாபா ஃபைட்டும் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும், இந்த காம்போ வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்றத டேரக்டர் ஃபீல் பண்ணதுனாலும் என்னமோ அந்த சீன் வச்சிருக்காரு. அந்த சீன் இந்த இடத்துலையும் வந்து ஒர்க் ஆயிருந்திருக்கு. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்து நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் கிளைமேக்ஸ் முடிந்த விதம் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாமோ அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் போஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து விஜயகுமார் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாரு. என்னதான் நம்ம லைஃப்ல வந்து அது வந்து பாலிடிக்ஸா இல்லைன்னாலும் நான் வந்து எல்லா ஆர்ட் ஃபார்முக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு, நம்ம போகணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு தோத்தாலும் பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட முடிக்கிறாங்க.